ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா ஏற்கனவே போன கேரளா ட்ரிப்போட வீடியோவை திருப்பி எடுத்து போட்டிருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? சம்மர் சீசன் வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது டூர் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நாங்கள் போன கேரளா ட்ரிப்பை வந்து ஒரே வீடியோவாக என்னென்ன பண்ணோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக சொல்லலாம். ஸோ தட் வந்து யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே வீடியோவாக போடுறேன். எவ்வளோ இதுக்கு டோட்டலாக காஸ்ட் ஆச்சு அப்படின்றத வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 days 3 nights ட்ரிப்பு. ஸோ நம்ம டே 1ல் தான் இருக்கோம். இப்போது டே 1 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. நாங்கள் வந்து ஏசி கூப் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெயின் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். இது வந்து ட்ராவல் பேக்கேஜில் வந்து சேராது. ஸோ ட்ரெயின் வந்து நம்மளோட ஆப்ஷன். இது நம்ம வந்து 600 அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குரூப்பாக போகும்போது நம்ம வந்து ஒரு செகண்ட் கிளாஸில் போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அஸ் அ ஃபேமிலி ஆஃப் 4 வந்து எங்களுக்கு வந்து கூப்பில் இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. ஸோ அதனால் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு கூப் புக் பண்ணியிருந்தோம். ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. ஆலுவா ஸ்டேஷனில் இறங்கணும். நெக்ஸ்ட் டே அதாவது டே 1 ஆஃப் த ட்ரிப்பு. ஸோ ட்ராவல் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரோட வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏறி போயிட்டு ஆன் த வே டு மூணார், டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணார் தான் கிளம்புறோம். ஆன் த வேல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம். ஏன்னா மழை ஏறிட்டோன்னா நல்ல ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். நமக்கு ரெசார்ட்ஸ் வந்து ஹில் டாப்பில் இருக்குமே தவிர ஆன் த வேல பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்மளால் சாப்பிட்றது கஷ்டம்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து சாப்பிட்டுட்டு ஆன் த வே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்த் டு சவுத் இல்லைனா ஈஸ்ட் டு வெஸ்ட் ஏதாவது ஒரு செயினை தான் வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிப்ஸில். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஒரு ரூட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் லைனாக பார்த்துக்கிட்டே போவோம். ஸோ அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பைஸ் கார்டன்ஸு, நிறைய ஃபால்ஸு அந்த மாதிரி இருக்கும். நிறைய வண்டிகள் நிற்கும். நாங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ஸ் பார்த்தோம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதுக்கு முன்னாடி பார்த்தது கொஞ்சம் சின்னது. இது பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்து லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டு உங்களுடைய கார் டிரைவர்கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம் இது எது கவர் பண்ண முடியுமான்னு. அவர் வந்து என்னென்ன அந்த வேலை இருக்குன்றதை அவர் மார்க் பண்ணி கொடுப்பாரு. ஸோ தட் வந்து நீங்கள் அதெல்லாம் கவர் பண்ணிகிட்டே போகலாம். இது வந்து நீங்கள் நார்த் சவுத் விங்கை வந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு லொக்கேஷனை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கவர் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் ட்ராவல்லையே பார்த்தீங்கன்னா டைம் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் அதுதான் போகணும் இதுதான் போகணும் ஏதாவது ஒரு பெல்ட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரே கூட்டிகிட்டு போன ஒரு ஸ்பைஸ் கார்டனை. ஆக்சுவலி என்னென்னா இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸ்பைசஸ்லாம், ஓகேங்களா? ஆனால் உண்மையிலே குவாலிட்டியான ஸ்பைஸு. ஒரு ஏலக்காவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ஒரு ஏலக்காய் பாட்ஸை எடுத்தால் தான் ஸ்மெல் வரும்னு இல்லை. இந்த ஏலக்காவை கையில் வச்சுட்டு கொஞ்சம் கிட்ட போனாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து இதெல்லாம் க்ரோ பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கார்டன் இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன டூர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஆனால் அந்த டூர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கிட்ட எடுத்துக்கும், ஓகேங்களா? ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டூர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் அதை சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்க. பட் அது வந்து எங்களுக்கு லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய செடிகள் நம்ம லைவாக பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் தான் இல்லைங்களா? அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்கன்னா அது நல்ல விஷயம் தான். ஸோ அதுவும் மெடிசினல் வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா மழை, அதனால வந்து சீசன் டைம் பார்த்து போங்க. இது வந்து ஆஃப் சீசன் அப்படின்றதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஜூலை டைமு கொஞ்சம் மழைலாம் விட்டு ஓஞ்சி இருந்தது. நாங்கள் போன நேரம் நல்ல வேளை மழை இல்லை, ஓகேங்களா? பெப்பரு, லவங்கம், அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடுற பிரியாணி இலைக்கு பற்றி நிறைய ஸ்பைசஸ் மரங்கள்லாம் நிறைய இருந்தது. இதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைமாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பாட் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான். ஸோ ஹோட்டல் புக் பண்ணுற விஷயத்தில் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 5 மணிக்கு மேலே நம்ம எந்த ஒரு சைட் சீயிங்கும் பார்க்க போகிறது இல்லை. 5 மணிக்கு ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே காலையில் 8 மணிக்கும் 9 மணி வரைக்கும் நம்ம அந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதனால இது ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டேவாக இருக்கணும், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரீ ஹவுஸ் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் டே 1ஓட நைட்டுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூ டேல் அப்படின்ற ஒரு ரெசார்ட், ஓகேங்களா? ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில நம்பர் ஆஃப் ட்ரீ ஹவுசஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நாங்கள் போன அந்த ட்ரீ ஹவுஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டட் பால்கனி மாதிரி வச்சு நியர்பை அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ வந்து ரொம்ப பழைய காலத்து ட்ரீ, அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை குக்கூன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பில்ட் பண்ணி ரொம்ப சுற்றி பலாப்பழ மரம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. இது கிடைக்குமான்னு பயந்துக்கிட்டே போகணும். பட் ஆஃப் சீசனுன்றதுனால எங்களுக்கு அது கிடச்சிது.
கவுண்டபிள் தான், ஒரு 5-6 ட்ரீ ஹவுசஸ் மட்டும்தான் அந்த கம்ப்ளீட் ரெசார்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட் இருக்கிற இன்னொரு விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எனி ரெசார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்லேயே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் இருக்கும், சைக்கிளிங் இருக்கும். ஸோ தட் வந்து இந்த ஈவினிங் மேலே உங்களுக்கு வந்து எங்கேஜாக வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று நல்ல வியூ இருக்கும், ஓகேங்களா. ஸோ நல்ல வியூ இருந்ததுன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் சன்ரைஸு, இல்லைனா ஏர்லி மார்னிங் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறது, அந்த ட்ரிப்போட மெமரிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுலே இருக்குது. ஏன்னா அந்த நைட் ஸ்லீப் நல்லா இருந்தால் தான் நெக்ஸ்ட் கம்ப்ளீட் டே வந்து நம்ம ஃபுல் எனர்ஜியோட எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியும். ஸோ அதனால் ஹோட்டல் புக் பண்ணுறது நல்லா ரிசர்ச் பண்ணி சூப்பராக புக் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனி ட்ரிப். இந்த ரெசார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போன உடனே சாப்பிடவும், மதியானம் லஞ்சும் பார்த்தீங்கன்னா அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து ரெசார்ட் சூப்பராக இருந்தது, ஸ்டே நல்லா இருந்தது. நல்ல ஒரு இந்த பூச்சி சத்தங்கள் கேட்கும் பார்த்தீங்களா, பூச்சிலாம் எதுவும் வரல, பட் பூச்சி சத்தம், அதோட வந்து இந்த மரத்தோட அந்த ஒரு பச்சை வாசனை, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் மாதிரி, ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எங்கேருந்தோ ஃபால்ஸ் வந்து ஒரு அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது அது. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. இந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப்பு, பரோட்டா, கிரேவி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து ஒரு 5 out of 10 கொடுக்கலாம், அதில் அவ்வளோதான் சொல்ல முடியும். ப்ரைஸு கொஞ்சம் எக்கச்சக்கமாகவே இருந்தது ஃபுட்டுக்கு, அந்த குவான்டிட்டிக்கும் சரி டேஸ்ட்டுக்கும் ஒர்த்து இல்லை. வேறு வழி கிடையாது. நம்ம வந்து வேணும்னா அவர் சொன்னார், டிரைவர் நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். பட் நாங்கள் வந்து அந்த மலை ஏறின அந்த ஒரு டயர்ட்னஸ் இருந்ததுனால இப்போ நாங்கள் சாப்பிடுவோமாவே தெரியல, ஏதோ பசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது, ரூமில் அப்படியே ஸ்டே பண்ண வேண்டியது தான். பட் நாங்கள் வந்து அந்த ரெசார்ட்டை சுற்றி நிறைய பிளேசஸ் இருக்குது, நிறைய கார்டன்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க, நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துல போய் நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், நிறைய இன்டோர் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்பிட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மூணார்லேயே வந்து ஒரு ரோஸ் கார்டனுக்கு போயிருந்தோம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இந்த கார்டன், லைப்ரரி, மியூசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேஸ் அப்படின்னா அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். சும்மா போய் சுற்றி பார்க்குறது, ஃபோட்டோஸ் எடுக்கலாம், டக்குன்னு இந்த இடத்த விட்டு நம்ம வந்து வெக்கேட் பண்ணிடணும். நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு வந்து அந்த டேவோட டைம் வந்து முடிஞ்சிடும். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த இடம் வந்து என்டர்டெய்னிங்காக இல்லையா, நம்ம வந்து டக்குன்னு இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டிரைவர் கிட்ட போயிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு கூப்பிட்டு போயிட சொல்லிடணும். ஏன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்பை வந்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிக்கணும், ஓகேங்களா. எங்களுக்கு வந்து அந்த ரோஸ் கார்டனில் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இல்லை. டக்குன்னு வந்து நாங்கள் எங்களுக்கு டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வேற ஒரு டேமை கூட்டிகிட்டு போனார். அங்கே எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரைடுக்கு போயிட்டோம். இங்கே வந்து பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 700 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து இல்லை காசு, பட் என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இருந்தது. ஸோ நான் வந்து வேணாம், நான் சின்ன வயசுலேயே யானைக்கெலாம் போயிருக்கேன், பர் ஹெட் 700 சம்திங் 1000 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 700 தான் நினைக்கிறேன். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா 3 பேருக்குன்னா கிட்டத்தட்ட 2000 மேலே ஆயிடுது. அதனால நான் வந்து வெளியில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கம்பல்ஷனாக வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து 250 rupees வாங்குறதுக்காகவா என்னன்னு தெரியல. என் பையன் கையில் லாஸ்ட்டாக பைனாப்பிள் கொடுத்து ஃபீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்ககிட்ட 250 வாங்கிட்டாங்க. சரி ஓகே, இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம், திருப்பி நம்ம எப்போ போகணுன்றது தெரியாது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட். இது வந்து கொஞ்சம் நல்ல மெமரபிளான ஒரு இடங்க. இது அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இது வந்து எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோஸ் கார்டனோ இல்லைன்னா ஒரு மியூசியமோ, இது வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். பட் இந்த எக்கோ பாயிண்ட்டு, இந்த எலிஃபென்ட் ரைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் என்டர்டெய்னிங்காக இருந்தது, அட் த சேம் டைம் பெரியவங்களுக்கும் நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. நல்லா நம்மளோட பேர்லாம் சுற்றி கத்தும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ பாயிண்டில் அந்த மலையில் பட்டு திருப்பி நல்லா சவுண்ட் ரிஃப்ளெக்ட்லாம் ஆச்சு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்லாம் இருக்குது. ஸோ ட்ராவல் பேக்கேஜில் இந்த எலிஃபென்ட் ரைடு, இந்த மாதிரி எக்கோ பாயிண்டோட என்ட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் கிடையாது. நம்மளுடைய சாப்பாடு செலவு எல்லாமே நம்ம தான் பே பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்றது நான் சொல்கிறேன். இது மற்றபடி மற்ற செலவுகளுக்கெல்லாம் வந்து நம்மளே தான் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும். ட்ரெயின் டிக்கெட்டும் நம்ம தான் செலவு பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. எக்கோ பாயிண்ட் முடிச்சுட்டு
நமக்கு அஃப்கோர்ஸ் மூணாறு மலை மேலே நல்ல ஹோட்டல்ஸ் வந்து அந்த வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ 90 rupees ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்த இடமான தரமான ஒரு இடத்துக்கு போனோம். என்னென்னா ட்ரீம் லேண்ட் அப்படின்ற ஒரு இடம். இது வந்து மற்ற தீம் பார்க்ஸ் மாதிரி கிடையாது. இது ஒரு தீம் பார்க் ஆக்சுவலி. இது மற்ற தீம் பார்க் மாதிரி என்னால் வந்து சொல்ல முடியாது. எல்லாமே ட்ரை கேம்ஸ் தான், ஆனால் எல்லாமே ஹை ரேஞ்ச் கேம்ஸ். ஓகேங்களா? அந்த ரோப்பில் வந்து என்ன சொல்கிறது, ரோப்பில் கயிறு கட்டிட்டு கீழே இருக்கிற அந்த ரோப்பில் நடக்கிறது, ஹார்னஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இது சொல்லுவாங்களே ஜிப்லைனு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை நம்ம ஊரில். மேபி இருக்கலாம், பட்டு எல்லாமே ஒரே இடத்துல வச்சு சின்ன குழந்தைங்களுக்கும் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது, பெரியவங்களுக்கும் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பர் ஹெட் பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வாட்டர் ரைட்ஸ் எதுவும் கிடையாது. தனியாக நீங்கள் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே லேண்ட் ரைட்ஸ் தான். பட் ரொம்ப சூப்பர். நாங்கள் போன எல்லா பிளேஸ்லையும் இது போகும்போது போய் முடிச்சுட்டு வந்தோடனே அப்பா ஒர்த்து அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பயங்கர டயர்டாச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து எங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த பிளேஸ் போகலாமா, இல்லைனா வந்து ஒரு டீ பிளான்டேஷன் மியூசியம் ஒன்று இருக்குது அதுக்கு போகலாமான்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து திருப்பியும் மியூசியம்லாம் வேண்டாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் கம்மியான டிஸ்டன்ஸில் நீங்கள் ட்ராவல் வந்து நீங்கள் முடிச்சுட்டு அந்த நிறைய பிளேசஸ் நீங்கள் கவர் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கிலோமீட்டர் வைஸ் தான் வந்து ப்ரைஸ் எனி ட்ராவல்ஸ் நீங்கள் போனீங்கன்னா. ஸோ நம்ம கன்சிடர் பண்ண கிலோமீட்டர்ஸை விட அதிகமாக போச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம தான் பே பண்ணுற மாதிரி வரும் லாஸ்ட்டில். ஸோ அதனால் இருக்கிற டைமுக்குள்ளே இருக்கிற பிளேசஸை வந்து பக்கத்தில் நம்ம தான் வந்து கவர் பண்ணிக்கிட்டே போனோம். ஸோ இந்த ஒரு பிளேஸ் வந்து மஸ்ட்டு சீன், நான் மஸ்ட்டு விசிட் இந்த பிளேஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சமே வந்து ஆளுங்க இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலி காலியாக இருந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. நான் சொன்னேன் பாருங்கள், ஒரு கயிறில் இதிலலாம் நான் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. இதில் கீழே விழுந்தா அவமானம் வேற அப்படின்னு மனசில் தைரியத்தை சொல்லிக்கிட்டு சிங்கப்பிண்ணை சாங்கெல்லாம் பேக்ரவுண்டில் ஓட விட்டுக்கிட்டு வந்து நான் வந்து நடந்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்து எல்லா ரைட்ஸ்க்கும் வெயிட் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அபோவ் 90 kg வந்து இதில் வந்து சில ரைட்ஸில் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ எங்கள் வீட்டுக்காரர் வந்தீங்கன்னா எந்த ரைட்லையுமே ஏறினாரு, ஆனால் பாதியிலே வந்துட்டார். பட் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஒரு சில ரைட் நானே பயந்துட்டேன், ஐயோ இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிடுச்சுங்க டைம். தீம் பார்க் வந்தால் நமக்கு லேட் ஆகும், நமக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இருட்டிடுச்சு. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது பேம்பு டேல் ஹோட்டலுக்கு இல்லை, அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு நாங்கள் போகல. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த வாட்டி ஒரு வேறு ஹோட்டல் புக் பண்ணுவோம். ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 to 2 தான் வந்து செக்இன் செக் அவுட் டைமு. ஸோ 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு 4-star ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 4-star ஹோட்டலில் வந்து நான் ஸ்டே பண்ணது கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து இன்னொரு ஹோட்டலில், இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது தான். இது ஹோட்டல் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. டெவான்ஷயர் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. ரூம்ஸும் சரி, அங்கே இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸும் சரி. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஜிம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய குக்கரி ஷோஸ் நடக்குது, ட்ரெக்கிங் இருக்குது, சைக்கிளிங் இருக்குது, என்ன சொல்கிறது, உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய வந்து கேஃபடேரியா இருக்குது. சூப்பராக இருந்தது. அங்கேயே டைனிங் ஸ்பேஸ்லாம் ஃபுட்டு ஒர்த்துங்க. உண்மையிலே நான் பேம்பு டேலில் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே வந்து சார்ஜும் கம்மியாக இருந்தது. சார்ஜ் கம்மினா அதே ரேட்டு, ஆனால் ஃபுட்டு ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குக்கரி ஷோ நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு நார்த் இண்டியன் ஏதோ சம் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் கிடையாது, சம்திங் என்னமோ ஒரு ஃபெஸ்டிவல். அது வந்து பானிபூரி நைட்டுன்னு சொல்லிட்டு அந்த பானிபூரி வச்சு அந்த தஹி பூரி, பானிபூரி, அதுக்கப்புறம் பேல்பூரி, அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவாக செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே இது அன்லிமிட்டெட். நம்ம வந்து அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருந்தது. அந்த 4-star எக்ஸ்பீரியன்ஸுன்றது உண்மையிலேயே ஒரு சூப்பரான
இதுதான் நான் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து இந்த ரெசிடென்சி டவரு அதெல்லாம் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தாஜ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எண்டிலெல்லாம். ஸோ அப்போ சாப்பிட்டது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஸோ முடிஞ்சுது டே 3. நம்மளுடைய 3வது நாள் பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பி மூணாறுலேருந்து மலை இறங்கி நாங்கள் வந்து இடம் தான் போட் ஹவுஸ். ஸோ போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா எப்படி, நம்மளுடைய வெக்கேஷன் ஃபுல்லாகவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம போகிறோம். டே 1 நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. டே 2ஓட ஸ்டேவும் இன்னொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். டே 3 நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறது ஒரு போட் ஹவுஸ். ஸோ எந்த நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்றது இல்லாமல் இந்த நாள் ஒரு நாளும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெமரிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே அஹெடாகவே நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட பேசி பிளான் பண்ணிக்கிறது தான் என்றைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டூரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த பெட்டை வந்து ரோஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. கண்ணு கட்டினப்புறம் சூரிய நமஸ்காரம் வாங்கின பார்த்தீங்களா, அதாவது ஹனிமூன் போகிற வேண்டிய நேரத்தில் அந்த ஹனிமூன் டெக்கரேஷன்லாம் பண்ணல. 2 புள்ள குட்டியை பெற்ற அப்புறம் இந்த ஹனிமூன் டெக்கரேஷன் பண்ணி என்னத்தை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த பூ டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு ஸ்பெஷலாக இதுக்குன்னு கேக் ஒன்று கட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு நல்லா இருந்தது. யூஷுவல் ரேட்டை விட இதுக்கு 1000 rupees அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ போய் இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஒன்று கொடுப்பாங்க, லெமன் ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மின்ட்லாம் போட்டு. அது நம்ம குடித்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 11:30 12 அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம வந்து போட் வந்து செக்இன் பண்ணுவோம். அதான் அந்த செக்இன் டைமு. நம்ம செக்இன் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா அவங்க சுட சாப்பாடுலாம் சமைச்சு ரெடி பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட் ஹவுஸில் வேலை. மதியான சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், கோஸ் பொரியல், காராமணி பொரியல், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, கறிமீன் வறுவல், அப்பளம், சாலடு, ஊறுகாய், இது எல்லாத்தோட வந்து சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கும். நம்ம சுட போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கணும் அப்படின்ற ஒரு எந்த கவலையும் கிடையாது. இதை தேய்ச்சி வைக்கணும் அப்படின்னு வீட்டில் நம்ம செய்கிற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்டு போயிட வேண்டியது. அவங்க வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிப்பாங்க. அப்பர் டெக்கும் இருக்கும் இந்த போட்டில். நீங்கள் போட் ஹவுஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா அப்பர் டெக் வச்ச போட்டை மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நான் போன போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அப்பர் டெக் இருக்குது. பட் ரொம்ப ஸ்பேஷியஸான போட் ஹவுஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கொஞ்சம் பெரிய போட் ஹவுஸாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாத்ரூம்ஸும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணுங்கள். நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுதான் இருக்குமா ஆக்சுவலான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேரிங் போட் ஹவுஸ் புக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஷேரிங் ரேட்டு கம்மியாக இருக்கும், பட் நமக்கு ப்ரைவசி சுத்தமாக இருக்காது. ஸோ அவங்க கொண்டு வந்த கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரைஸும் திருப்பியும் வைப்பாங்க. மதியானம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, நைட் பார்த்தீங்கன்னா சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா எங்களுக்கு 36,000 ஆச்சுங்க. ஸோ 3 நாள் ஹோட்டல், 3 நாளோட கார், 3 நாள் காருக்கான பெட்ரோல், எல்லா பிளேசஸ் கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு வர்றது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜு. ஸோ லாஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா நாங்கள் கொச்சியில் தான் ட்ரெயின் ஏறணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்த சுற்றி காமிச்சாங்க. ஸோ இந்த 36 இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸு, எல்லாத்தோட என்ட்ரன்ஸ் ஃபீஸு, அதுக்கப்புறம் ஃபுட் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அங்கே கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டோட்டலாக ஒரு 50K நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் கேரளா போக போகிறீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன ட்ராவல்ஸில் போனேன் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கும் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். யார் என்னென்ன இடத்துக்கு பிளான் பண்ணிக்கிங்க இந்த சம்மர் வெக்கேஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.